குட்டிமா ஜோசப் காலையில 2 வாட்டி போன் பண்ணிட்டான். நான் அப்பா என்ன ஒரு 8 பாத்துட்டு வந்துடுறேன். ஏய் என்ன என் மேல கோவமா? வெரி குட். அப்பா இன்னைக்கு லேட்டா நல்லா பொறுமையா வரலாம். இன்னைக்கு வீட்டுல தனியா தானே இருக்க போற. நல்லா இஷ்டத்துக்கு கோவப்பட்டுக்கோ. ஆனா நான் திரும்பி வரும்போது மூஞ்சி கைவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துக்கோ. இல்லன்னு வச்சுக்கோ. எங்க கிளம்புறேன்னு சொன்னீங்கல்ல, முதல்ல கிளம்புங்க. பாடுறா கோவத்தை. நான் ஏன் பொண்டாட்டிட்டு பெஸ்டா ஒன்னின வந்துச்சேன். நான் எங்கேயும் போல, இங்கதான் இருக்க போறேன். ஆமா, இப்ப மட்டும் தான் பொண்டாட்டி. ஏன் நேத்து அத்தைய லாவணியா வந்து போன அப்புறம் அப்படி முகத்துல அடிச்ச மாதிரி பேசுறீங்க? அப்ப தெரியல நான் யாருன்னு. ஐயோ, நேத்து பிரச்சனை நேத்தோட மறந்துடணும். அது சும்மா கண்டினியூ பண்ணே இருக்க கூடாது. ஏன் நீ கூடதான் உப்பு அதிகமா போட்டு பருப்பே வேகாத பச்சை தண்ணி மாதிரி எதையோ ஒன்னு சாம்பார்னு கொடுத்த. நான் கேட்டேனா? அது சாம்பார் இல்ல, ரசம். ஓ, அதுக்கு அப்படி ஒரு பேர் இருக்கா? ஏய், இப்ப அதுவா முக்கியம்? என் பொண்டாட்டி என்ன திட்ட கூடாது. அதுக்கு என்ன வழின்னு சொல்லு. நானே கோவத்துல இருக்க வந்து காமெடி பண்றீங்க. நிறுத்து. இப்படி அடிச்சே நீ ஆம்லெட் போட்டனா அப்புறம் நான் இல்லாம நீ என்ன பண்ண குட்டிமா? பேசாதீங்க. என் சொல்ல குட்டில, என் வெள்ள கட்டில எங்க இப்படிதான் சிரிக்கணும். சரி, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சிரிப்பு வேற. நான் என்ன பண்றது குட்டிமா? ஏன் தப்பா சொல்லு. நேத்து அம்மா லாவணியும் டார்ச்சர் பண்ணி பேசினால்தான் நான் டென்ஷன் ஆகி ஒன்னு திட்டேன். அதுக்கு போய் என்ன கோச்சிக்கிட்டேன். அப்படி என் மேல கோவம் இல்ல? இல்ல இல்ல. துளசி வாடி. பிசிக்ஸ் ரெக்கார்ட் நோட் கூட காப்பி பண்ணி தரேன். அப்புறம் தீபா, நான் காலேஜ் அரியர்ல எப்படி போயினுக்குது? எல்லாம் சிங்கிள் டிஜிட் மார்க்காவே காலேஜே கலரிங் போல இருக்குது. என்ன சொன்னீங்க? சிங்கிள் டிஜிட் மார்க்கா? அதுவும் என்ன பார்த்து சொல்றீங்களா? உன்னை பார்த்து சொன்ன பரவாயில்ல, என்ன பார்த்துல சொல்றாரு. துளசிய பத்தி என்ன நினைச்சீங்க? அவ படிப்புல புலி. அப்ப சண்டையில சிங்கமா? நீங்க பேசாதீங்க. நாங்க தான் பேசுவோம். டே நைட்டா படிச்சது நாங்க. தப்பு சொல்றது நீங்களா? உங்க பிளஸ் 2 மார்க் சொல்லுங்க பாப்போம். எங்க 10th மார்க் சொல்லுங்க பாப்போம். ஏய், நீ சும்மா இரு. நீ பேசாம இரு. இன்னொரு முறை படிப்பு பத்தி பேசினீங்க படிச்சு கொன்னுடுவோம். அம்மா தாய்மார்களே ஆவேசப்படாதீங்க. தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க அம்மா. சரி, நான் அர்ஜென்ட்டா போனோம். போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சரி, உட்காரு தீபா. நீ உட்காரு, காஃபி போட்டு கொண்டு வரேன்.